ஸோ நெக்ஸ்ட்டு யூஐ அப்படின்னு வரப்போது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறோம், என்ன கலர் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம இது ஸ்டைல் கைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டாக என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டைப்போகிராஃபி வந்துட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ட்ரி. டைப்போகிராஃபி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறப்போ ரொம்ப மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் ஸ்டைல்ஸ் இருக்கு வேண்டாம். லைக் இப்போ நம்ம ரொம்ப லிமிட்டடாக இப்போ ரெகுலர் மீடியம் இது மட்டும் தான் இருக்குன்னா நம்மளால வேரியேஷன்ஸ் வந்துட்டு காட்ட முடியாது. ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஸ்டைல்ஸ் வந்துட்டு இருக்குங்க. லைட், இட்டாலிக், ரெகுலர், மீடியம், செமி போல்ட், போல்ட், எக்ஸ்ட்ரா போல்ட், பிளாக். ஸோ இப்படி இந்த 8 ஸ்டைல்ஸ் இருக்கிறதுனால நான் வேரியேஷன்ஸ் நிறைய காட்டுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் ஃபிக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாண்ட். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு அது ரொம்பவுமே மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபிக்ட்ரி வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் ரொம்பவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ். ஸோ கலர்ஸ் வந்துட்டு ஈச் கலர் ஹேவ் இட்ஸ் மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் என்னுடைய பிரைமரி கலராக செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூங்க. ஸோ நேவி ப்ளூனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு அசோசியேட் பண்ணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கூட இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்துட்டு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி ப்ளூ அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி நம்ம ப்ராஜெக்டினுடைய ஒரு மேஜரான திங்காக இருக்கிறதுனால ப்ளூ அதுக்கு ஒரு ஆப்டான கலராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த நேவி ப்ளூக்கு ஒரு செகண்டரி கலராக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லோ. ஸோ இந்த 2 கலர்னுடைய காம்பினேஷனுமே ரொம்பவுமே மேட்ச் ஆகும், ஆடாக தெரியாது. அதே மாதிரி ஒரு யூசருக்கு வந்துட்டு அந்த என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். கோல்டு எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி கலர்னால இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷனுக்கு அது ரொம்பவுமே ஆப்டான கலராகவுமே அமைஞ்சிருக்கு. ஸோ டைப்போகிராஃபி தென் வந்துட்டு கலர்ஸ் சூஸ் பண்ண பிறகு நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஐகானோகிராஃபி. ஸோ இந்த ஐகானோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்டைல்ஸாக இருக்கும். நான் எதை மீன் பண்ணுறேன்னா இப்போ ஃபில்ட் அப்படின்னா எல்லா ஐகான்ஸுமே வந்துட்டு ஃபில்டாக தான் இருக்கும், எந்த ஐகானுமே வந்துட்டு அவுட்லைன்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிக்சிங்காக இல்லாமல் ஒரே ஃப்ளோவாக ஒரே ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு இனிமேல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இன்ஃபேக்ட் யூசருக்கு வந்துட்டு அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்துட்டு தராது. ஸோ அதே மாதிரி ஐகான்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நம்ம சூஸ் பண்ணிட வேண்டாங்க. சிம்பிள் பட் மீனிங்ஃபுல்லாக ஒரு ஐகான்ஸாக இருக்கணும். ஐகான்ஸை பார்த்தாலே நம்ம இந்த ஃபியூச்சர் தான் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஒரு ஐகான்ஸை நான் இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன். தென் இப்போ நம்ம டைப்போகிராஃபி சூஸ் பண்ணியாச்சு, கலர்ஸ் சூஸ் பண்ணியாச்சு, நம்மளுக்கான ஐகான்ஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ டிசைன் காம்பனன்ட்ஸ். ஸோ டிசைன் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்கணும், நான் இதில் என்ன மாதிரி பாட்டம் பார் வைக்கிறேன், என்ன மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன், தென் வந்து டாப் பார் எப்படி இருக்குது, தென் வந்து எந்த மாதிரியான கார்ட்ஸ் நான் அதில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுதான் நம்ம அப்ளிகேஷனில் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஸில் வந்து அதை தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி என்னுடைய டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ், தென் வந்து பேனர்ஸ், பாட்டம் பார், பட்டன்ஸ், தென் வந்து டாப் பார், டேட் பிக்கர்ஸ், தென் வந்துட்டு ஈச் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நம்ம ஹை ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அப்ளிகேஷனுக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு வரக்கூடியது ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் தான். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் நம்மளுடைய லோகோ வந்துட்டு வரும். இன்னொரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரைமரி கலரில் நம்ம லோகோ ஒயிட் கலராகவுமே தரலாம். பட் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் என்னுடைய லோகோ வர மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுமே வந்து தந்திருக்கிறேன். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒரு முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ். ஸோ வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸோடைய மேஜர் பாசிட்டிவ்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஸ்க்ரீன்ஸில் யூசர்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். அந்த 3 ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடாது, பட் எஃபெக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கணும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பில்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ எஃபோர்ட்லெஸ்ஸாக நீங்கள் பில் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அலாங் வித் டியூ டேட் ரிமைண்டரோட அப்படிங்கிறப்போ அதில் நம்ம யூசர்னுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம லைட்டாக கிராப் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ். ஸோ யூசர்ஸ் வந்துட்டு நம்ம தெரிவிக்கிறோம் இதில் வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் நிறைய எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். தென் லாஸ்ட் வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸாக வந்துட்டு இதில் நம்ம எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலையுமே இன்ஃபர்மேட்டிவாக நம்ம தரோம்.
ஸோ இந்த 3 வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸுமே ஆல்மோஸ்ட் நம்ம யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணி விட்டுருணும். தென் இப்போ நம்ம வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அது எப்படி கிரியேட்டிவ் ஆகும், அட் தி சேம் டைம் நம்ம ப்ராஜெக்ட் கூட எப்படி ரெலவேட் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறதுமே என்னுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். ஸோ இதில் நிறைய வேர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது பில் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் ரொம்பவே மேஜராக ப்ளே ஆகும். ஸோ அந்த பில்ஸை வந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ணுற ஒரு மிஷின்லேருந்து பில் வருது அப்படின்னா அதை எப்படி கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் என்னுடைய வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்க்கும்போது யூசர் வந்துட்டு ஒரு கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வரும். தென் ரொம்பவுமே நம்ம ப்ராஜெக்ட் கூட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டிசைனாக வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படின்னு என்னுடைய வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸை கிரியேட்டிவ் வேல அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அண்ட் லாகின் ஸ்க்ரீன்ஸ். ஸோ சைன் அப் அப்படிங்கிறப்போ நம்ம யூசர்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குறோம், அவங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், தென் வந்துட்டு மொபைல் நம்பர். ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு யூசராக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் லாகின். ஸோ அவங்க லாகின் தந்தாங்க அப்படின்னா நம்ம லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடும். ஸோ லாகின் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி யூசர் வந்து பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனுடைய இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் அவங்க போட்டு லாகின் பண்ண உடனே ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுங்க. அட் தி சேம் டைம் நம்ம சைன் அப் ஸ்க்ரீனில் கெட் ஓடிபி தந்தோடனே என்டர் ஓடிபி ஸ்க்ரீன் அதை வெரிஃபை பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் முடிச்ச பிறகுமே நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ள ரீடைரக்ட் ஆயிடும். ஸோ லாகின் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீனுங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் நான் எப்படி டிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு என்னுடைய டாப் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவங்களுடைய நேமுங்க. ஸோ அது அந்த நேம் தர மூலிமா ஸோ நம்ம தான் லாகின் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத யூசர்ஸ் வந்து தெரியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்பர்கர் பட்டன் வந்து தந்திருக்கிறேன். இந்த ஹேம்பர்கர் பட்டனில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூசருடைய ப்ரொஃபைல், தென் வந்துட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட்ஸ், செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் இருந்தாலுமே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் டச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத யூசர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸுங்க, அதாவது இந்த டெபிட் கார்ட்ஸ். இது வந்துட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் என்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்களோ அதனுடைய ஒரு டெபிட் கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த டெபிட் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மூலமா ஈஸியாக நம்ம யூசர் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது ரொம்பவுமே எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 1 or more டெபிட் கார்ட்ஸ் வந்துட்டு ஒன் ஆர் மோர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸ்வைப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறது அதுக்கு ரெஸ்பெக்டிவான ஒரு டெபிட் கார்டுமே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் என்னுடைய மேஜரான 4 சர்வீசஸ், பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டியூ டேட்ஸ் ரிமைண்டர், ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ், தென் வந்து பட்ஜெட் ட்ராக்கிங். தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த மந்த்லி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மந்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு, தென் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் யூசர் அப்படிங்கிறத இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி ரிப்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய மந்த் வந்துட்டு ப்ரெசென்ட் மந்த்தாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் மந்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஓவராலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுற மூலிமா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணோம்னா ப்ரீவியஸ் மந்த்துக்கு போகும். ஸோ இப்படி நீங்கள் செலக்டிவாக என்ன மந்த் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் வந்துட்டு பீப்புள்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம மேஜராக, அதாவது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யாருக்கு நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டாக தந்திருப்போம். ஸோ இப்படி நீங்கள் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா வியூ ஆல் ஆப்ஷன் ப்ரெசென்ட் பண்ணுறது மூலிமா நம்ம எவ்வளோ பீப்புள்ஸ் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் அது கீழே ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறப்போ அது மேஜராக பிஸ்னஸ் சைடாகவுமே வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்ம யூஐ டிசைன், யூஎக்ஸ் டிசைன்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கூட நம்ம டைப் பண்ணுறதுனால ஸோ என்னோட அப்ளிகேஷன் மூலிமா அந்த ஈவெண்ட்ஸை வந்து நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய ஒரு ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஈவெண்ட்ஸ் வந்து நான் இதில் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ யூசர் வந்துட்டு இப்போ டைம் டு ட்ராவல், அது ஒரு ட்ராவல் ஈவெண்ட் வந்து நடக்குது, இதில் நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் பிஸ்னஸ் வைஸாக வந்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வந்து தரும். தென் லாஸ்ட்டாக வந்துட்டு ரெஃபரல்ஸ். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு ரெஃபர் பண்ணி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ரெஃபர் பண்ணுற மூலிமா நான் வந்துட்டு ஒரு 200 rupees கேஷ்பேக் வந்து நான் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா நிறைய பேர் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. தென் பாட்டம் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே. ஸோ கியூஆர் கோட் வந்து நம்ம இதில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். தென் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து நம்மளுடைய ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு காட்டுங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனை வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் டிசைன் பண்ணியிருந்தேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா ஸ்க்ரீன்ஸுமே வந்து நான் உங்களோட ஸ்க்ரோலிங்கில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இது எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இதாங்க என்னோட அப்ளிகேஷனுக்கு நான் டிசைன் பண்ண ஸ்க்ரீன்ஸ். ஸோ மோரோவர் என்னுடைய ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்னை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது மூலமாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட ப்ராஜெக்டினுடைய யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, தென் யூஎக்ஸ் அண்ட் யூஐ போர்ட்ஃபோலியோங்க. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவை நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் இவ்வளோ க்ரியேட்டிவாகவும் என்னுடைய டிசைன்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்பவுமே மேஜரான ஒரு தேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் கிரியேட்டிவ் காலேஜுக்கு நான் சொல்லணும். எஸ்பெஷலி பஃப் கிரியேட்டிவ் காலேஜ் கோயம்புத்தூர். நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ண பிறகு 4 months அசோசியேட்டிவ் அனலிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒர்க் பண்ணுறப்போ தான் எனக்கு இந்த யூஐ அண்ட் யூஎக்ஸ் கான்செப்ட் வந்து தெரிய வந்துச்சு. தெரிய வந்த உடனே எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ரியலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபீல்ட் மேட்ச் ஆகும், என்னுடைய ஒரு வைப் கூட இது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பிறகு இது எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு மேஜர் டவுட் ஒன்று இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் நான் ஒரு பெஸ்ட்டு காலேஜாக நான் சர்ச் பண்ணதில் எனக்கு பஃப் கிரியேட்டிவ் காலேஜ் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக பட்டுச்சு. ஸோ நான் வந்துட்டு பஃப் கிரியேட்டிவ் காலேஜுக்கு நேரடியாக வந்து நான் விசாரித்தேன். ஸோ அதில் எனக்கு ஓகேவே பட்டனால நான் பஃப் கிரியேட்டிவ் காலேஜில் ஜனவரி பேட்சில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். என்னுடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 months கோர்ஸ். அதில் வந்து கிராஃபிக் டிசைன் அண்ட் தென் யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்னாலுமே நம்ம ஹெசிடேஷன் இல்லாமல் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். எந்த டைம் டவுட் கேட்டாலுமே அவங்க அதில் கிளியர் பண்ணுறதுல கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டு வரும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு என்னோட டிசைனில் மிஸ்டேக் சொல்கிறப்போ எனக்கு அது கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருந்துச்சு. தென் நான் நோட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஸ்டேக்ஸ் சொல்ல தான் அதுலேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா என்னோட டிசைன் ஃபஸ்ட் இதுலேயே ஓகே ஆயிடுச்சுன்னா சார் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் அதில் வச்சு தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பாயிண்ட் அவுட் பண்ணி கிளியராக அதுக்கான ரீசன்ஸுமே வந்துட்டு என்னுடைய மென்டார்ஸ் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ என்னுடைய மென்டார்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்னுடைய யூஎக்ஸ் அண்ட் யூஐ கரியருக்கு சப்போர்ட் பண்ண பஃப் கிரியேட்டிவ் காலேஜுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ்.